ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்நாக் ரெசிபின்னு சொல்கிறத விட கிட்ஸ்க்கு லஞ்ச் மெனுவாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் மெனுவாவோ கூட தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல சக்கரவள்ளி கிழங்க சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்ராக்சிமேட்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு கிழங்க குத்தி பார்த்தோம் அப்படின்னா அது சாஃப்டாக உள்ளே போச்சு அப்படின்னா நம்ம கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு காய்கறியெல்லாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் கேரட் ரெண்டையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, அது போக 1 கப் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதிலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து காய்கறியோட நல்லா வணக்கி விட்டுடலாம். மசாலாவை காய்கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதிலேயே 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக குக்காய் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம காய்கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் காய்கறியில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுறலாம். 1-2 மசிச்சா போதும். இந்த மாதிரி ஓரளவுக்கு மசிச்சிருந்தாலே போதும். இப்போ கொஞ்ச நேரம் இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதனோட தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதுலேயே நம்ம வணக்கி வச்சுருந்தோம்ல காய்கறி அதையும் உள்ளே சேர்த்து சக்கரவள்ளி கிழங்கும் காய்கறியும் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகுற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. ஒருவேளை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப கொழன்னு இருந்தால் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து உருண்டை பிடிச்சி வடை ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே கட்லெட் ஷேப்க்கு நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையுமே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க வடை எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து ஒரு தடவை நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அது வீட்லேயே பண்ண பிரெட் க்ரம்ஸ் தான். பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஷார்ட் வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க எல்லா கட்லெட்டையும் பிரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கட்லெட் அதை சேர்த்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தோசைக்கல் மேலே 3லிருந்து 4 கட்லெட் வச்சு கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், ரொம்ப சிம்லேயும் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த கட்லெட்டை நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை டீப் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அது அந்த எண்ணெயிலேயே பிரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு 2லிருந்து 3 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டு போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கட்லெட்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடும் 2 சைடுமே. இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மிச்ச கட்லெட்ஸ் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதை ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்து வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.